பாதி மாவு தான் இருக்குது, அரை கப் மாவு தான் இருக்குது. அதுக்கு வந்து 1 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ வந்து அரை கப் வந்து தண்ணியும் அரை கப் வந்து நான் வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுலேயுமே வந்துட்டு நம்ம வேக வச்ச காராமணியை வந்து சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து 1 கைப்பிடி தேங்காய், துருவின தேங்காவும் சேர்த்திட்டு இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து மாவு வச்சுருக்கலாம், அரிசி மாவு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும். அப்புறம் நம்ம நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 2 மாவையும் வந்து எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா கையில் நெய் தடவிட்டு நம்ம வந்து உருட்டி பால் மாதிரி உருட்டி அடை ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாங்க. வடை மாதிரி நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு நம்ம வந்து இப்படி பண்ணோன்னா இது வந்து அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கு. தண்ணியோட கன்சிஸ்டன்சி தாங்க முக்கியம். ஸோ வந்து 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி, அதுதான் நம்ம வந்து அளவு. இப்போ நம்ம வந்து அரை கப் அரிசி மாவுனா 1